நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 பேதுரு முதல் அதிகாரம் வசனம் 11, 2 Peter chapter 1 verse 11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இந்த வசனத்துல பேதுரு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்னு. இதுல பிரவேசம்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வாய்ப்புங்கிற பொருள்ல சரியான அர்த்தம் தருகிறதா இருக்கும். அந்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு நாம உட்படுறதற்கு நமக்கு வாய்ப்பு பரிபூர்ணமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நாம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அதை குறித்து இந்த வசனத்துடைய துவக்கத்திலிருந்தே பேதுரு தெளிவா எழுதியிருக்காரு. அதுலயும் முக்கியமா இந்த வாய்ப்பை நாம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். அதை குறித்து இந்த அதிகாரத்துல 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். அடுத்தபடியா 3வது வசனத்துல தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. 3வதா 8வது வசனத்துல இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. இந்தபடியா ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணுங்கிறத எதற்காக மறுபடியும் பேதுரு குறிப்பிட்டிருக்காரு. அதன் மூலமாகவே நாம நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு வேத வசனமே சொல்லுது. அப்படி நாம காணக்கூடாத தேவனை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனா வாழ்ந்த சமகாலத்துல நாம வாழல. ஆனாலும் இப்போ அவரை நாம அறிந்து கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்கிறோம். எதின் மூலமாக? நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் மூலமாக, சத்திய வசனங்கள் மூலமாக. அதனாலேயே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாரு. நமக்கு சில வசனங்கள்ல கூட திருவுளம் பற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த திருவுளத்தை நாம எப்படி தெரிந்து கொண்டோம்? அவருடைய வார்த்தைகளின் மூலமாகவே. அதனாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம ஒரு உருவ படமாகவோ இல்ல ஒரு சிலையாகவோ வைத்து பார்ப்பதை விட அவருடைய வார்த்தைகள்ல வளர்கிறவர்களாக இருக்கணும். அப்படியே அவரை அறிகிற அறிவுல வளர முடியும். இதை மையப்படுத்தி நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்துல, இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும். நாம எப்படி இதையெல்லாம் அறிந்தோம், சத்தியத்துல உறுதிப்பட்டும் இருக்கோம். சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகி வேதத்தை அறிந்து கொண்டதின் மூலமாக அந்த சுவிசேஷம் நமக்கு வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசிச்சு தேவனை அறிகிற அறிவுல வளர்கிற விதமாக சத்தியத்துல நாம வேரூன்றப்பட்டோம். அந்த சத்திய வசனத்தின் மூலமாகவே நம்முடைய விசுவாசமானது துவக்கப்பட்டது. அப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு முதல் படி எடுத்து வச்சோம். அதற்கு பிற்பாடு அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவுல வளரும் போது நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் வாய்ப்பை நாம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படுவதற்கு நாம என்ன செய்யணும்? அவரை அறிந்து கொள்கிற அறிவுல வளர்கிறவர்களாக இருக்கணும். அப்படி அவரை அறிந்து கொள்கிற அறிவு அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிற வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை தருகிற வேதத்தில் வளர்கிறது மூலமாக நித்திய ராஜ்யத்திற்கு உட்படுகிற வாய்ப்பை நாம பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்கிறோம். இப்படி அருமையா நாம பெற்றுக்கொண்ட வாய்ப்பை தவற விடலாமா? ஆதி காலத்துல பரிசுத்தவான்களா இருந்த நோவா, ஆபிரகாமுக்கெல்லாம் வேதம் கையளிக்கப்படல. ஆனா தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. அதனால கர்த்தருடைய கண்கள்ல அவங்களுக்கு கிருபை கிடைத்தது. இப்போ நமக்கு வேதம் தெளிவாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம விளங்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்காரு. நமக்கு எல்லாமே எளிதாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு எளிதாக்கப்பட்டதுனாலேயே நாம பரிபூர்ணமாக அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நாம தவற விட்டோம்னா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி விதமாக சொல்லப்படும், ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ். அதுல வாய்ப்பானது நம்முடைய கதவை ஒரு முறைதான் தட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவன் நமக்கு கையளித்த வேதத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட நாட்களை நாம வீணா கழிக்க கூடாது, நிர்விசாரமா இருந்துடக்கூடாது.
சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து பெருகணும். அதன் மூலமாகவே சத்தியமானவரை அறிந்து கொள்ள முடியும். அவரே சமூலமும் சத்தியமுமான வார்த்தையால வெளிப்படுறாரு இல்லையா? அந்த வார்த்தையில நாம தேர்ந்தவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதையே பேதுரு தெளிவா 3 தரம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவரை அறிகிற அறிவில வளரணும். அப்படியாக அவரை அறிகிற அறிவில வளர்ந்து நித்திய ராஜ்யத்திற்குட்படுகிற பிரவேசத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் வாய்ப்ப உம்மை அறிகிற அறிவினால பரிபூர்ணமாக நாங்க பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத இந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனத்தை தியானித்து உம்மை அறிகிற அறிவுல வளரணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தப்படும் பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்தி அருள போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.